ஹாய் வணக்கம். சக்கரவள்ளி கிழங்க வச்சு சப்பாத்தி பண்ணுறதுக்கு நான் ஒரு 200 கிராம் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டீம் குக் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 1½ கப்பு கோதுமை மாவு, கிழங்கு ஆறுனதுக்கப்புறம் தோலை எடுத்துகிட்டு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி மாவோடு சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், ஒரு கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கின மல்லித்தலையை போட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அதை நல்லா மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு அதை பிசைஞ்சு ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுக்கோங்க. இப்போது சப்பாத்தி மாவு வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து அதை வந்து உருண்டைகளாக உருட்டி அதுக்கப்புறம் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் அதை தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய சப்பாத்திகள் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து சப்பாத்தியை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. போட்டுட்டு திருப்பிடுங்க. அதுக்கப்புறம் எண்ணெயை வந்து 2 பக்கமும் தேய்ச்சி 2 வாட்டி திருப்பி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா சப்பாத்தி கருகிரும். அதுக்கப்புறம் இதை எடுத்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான சூப்பரான சப்பாத்தி உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சும்மா சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட ரைத்தாவோ குருமாவும் வச்சு